அன்யோங்கசையோ வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மெய்யெழுத்துக்களில் இரண்டாவது வகையான இரட்டை மெய்யெழுத்துக்கள் 5 பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இந்த இரட்டை மெய்யெழுத்துக்கள் எப்படி உருவாகியிருக்கு? அடிப்படை மெய்யெழுத்துக்கள் 2 சேர்ந்து தான் இந்த இரட்டை மெய்யெழுத்துக்களை உருவாக்கி இருக்கு. பாருங்கள், இந்த இரட்டை மெய்யெழுத்துக்களை நம்ம கொரியன் மொழியில் இஜுங் சாம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இஜுங் சாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 5 எழுத்துக்களும் எப்படி காணப்படுது அப்படின்றத மேலே இருக்க ஸ்லைடில் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த எழுத்துக்கள் எப்படி உருவாகுது, நம்ம அந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். முதலாவது இருக்கிற இரட்டை மெய்யெழுத்து இக்கண்ணா. பாருங்கள், 2 சதுரங்கள் காணப்படுது. அதில் முதலாவது சதுரத்தில் நம்ம அடிப்படை மெய்யெழுத்தில் பார்த்த இக்கண்ணா காணப்படுது. அதே இரண்டாவது சதுரத்தில் பாருங்கள், 2 இக்கண்ணா ஒரு சதுரத்துக்குள்ளே எழுதப்பட்டிருக்கு. இது எழுதியிருக்கிற முறையை பாருங்கள். பொதுவாகவே முதலாவது சதுரத்தில் இருக்கிற அடிப்படை மெய்யெழுத்தில் பார்த்த இக்கண்ணா வலமிருந்து இடமாக எழுதப்பட்டிருக்க அந்த நேர்கோடு கொஞ்சம் நீளமானதாகவும், மேலிருந்து கீழே எழுதப்படுற அந்த நேர்கோடு கொஞ்சம் குறுகியதாகவும் காணப்படுது. ஆனால் இந்த இரட்டை மெய்யெழுத்து இக்கண்ணாவை பாருங்கள், வலமிருந்து இடமாக எழுதப்படுற அந்த நேர்கோடு குறுகியதாகவும், அதனை தொடர்ந்து மேலிருந்து கீழாக எழுதப்படுற அந்த நேர்கோடு நீளமானதாகவும் காணப்படுது. பாருங்கள், இந்த 2 சதுரங்களும் ஒரே அளவில் தான் காணப்படுது. அப்போ நம்ம முதலாவது சதுரத்தில் இருக்கிற இக்கண்ணாவையே நம்ம 2 வாட்டி எழுதினோம்னா நமக்கு இன்னொரு சதுரமும் தேவைப்படும். ஆனால் பாருங்கள், இந்த இரட்டை மெய்யெழுத்து இக்கண்ணா ஒரே சதுரத்துக்குள்ளே நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த எழுத்துக்கள் குறுகியதாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ எழுதும் முறை உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்கும். இந்த எழுத்து ஒரு சொல்லில் மெய்யெழுத்தாக வரும்போது நம்ம இக்கண்ணான்னு மட்டும்தான் உச்சரிப்போம். நம்ம அடிப்படை மெய்யெழுத்து இக்கண்ணாவை எப்படி உச்சரித்தோமோ அதே போல தான் இந்த இக்கண்ணா ஒரு சொல்லில் மெய்யெழுத்தாக வரும்போது நம்ம இக்கண்ணான்னு மட்டும்தான் உச்சரிப்போம். இந்த இரட்டை மெய்யெழுத்து இக்கண்ணா உயிரெழுத்து ஆனாவோட சேர்ந்து இக்க, அதாவது இக்கண்ணாவும் காணாவும் கொண்ட ஒரு உயிர்மை எழுத்தை உருவாக்கும். எப்படி உருவாகிற இந்த உயிர்மை எழுத்து ஒரு சொல்லில் காணப்படும் போது நம்ம எப்படி உச்சரிப்போம்னா, பாருங்கள், முதலாவது வர்ற அந்த இக்கண்ணா சைலண்ட் ஆகிரும். அப்போ இந்த இக்கண்ணா சைலண்ட் ஆகி எப்படி உச்சரிக்கப்படும்? க க. இரண்டாவது இருக்கிற காணா மிகவும் விரைவாக உச்சரிக்கப்படும். இக்கண்ணா சைலண்ட் ஆகும், இரண்டாவது இருக்கிற காணா மிகவும் விரைவாக உச்சரிக்கப்படும். க க அப்படின்னு உச்சரிக்கப்படும். இரண்டாவது காணப்படுகின்ற இரட்டை மெய்யெழுத்து இத்தண்ணா. பாருங்கள், ஸ்லைடில் 2 சதுரங்கள் காணப்படுது. இந்த 2 சதுரங்களும் ஒரே அளவை கொண்டதாகவும் காணப்படுது. முதலாவது சதுரத்தில் அடிப்படை மெய்யெழுத்தான இத்தண்ணா எழுதப்பட்டிருக்கு. இந்த அடிப்படை மெய்யெழுத்து இத்தண்ணா இரண்டாவது சதுரத்தில் 2 தடவை எழுதப்பட்டிருக்கு. ஆனால் எழுதும் முறையில் கொஞ்சம் வித்தியாசங்கள் காணப்படுது. அதாவது வலமிருந்து இடமாக எழுதப்படுற அந்த நேர்கோடு குறுகியதாகவும், மேலிருந்து கீழாக எழுதப்படுற அந்த நேர்கோடு கொஞ்சம் நீளமானதாகவும் காணப்படுது. படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எழுத்து எப்படி எழுதப்பட்டிருக்குன்றது உங்களுக்கு விளங்கும். அப்போ இந்த எழுத்து ஒரு சொல்லில் மெய்யெழுத்தாக வரும்போது, அதாவது இந்த இரட்டை மெய்யெழுத்து ஒரு சொல்லில் மெய்யெழுத்தாக வரும்போது நாம் பொதுவாகவே அடிப்படை மெய்யெழுத்து இத்தண்ணாவை எப்படி உச்சரித்தோமோ அதே போல் இத்தண்ணான்னு உச்சரிப்போம். அதே இந்த எழுத்து உயிரெழுத்து ஆனாவோடு சேரும்போது த அப்படின்ற ஒரு உயிர்மை எழுத்தை உருவாக்கும். இந்த த எப்படி உச்சரிக்கப்படும்னா, பாருங்கள், முதலாவது இருக்கிற அந்த இத்தண்ணா சைலண்ட் ஆகிரும். சைலண்ட் ஆகி தானா மிகவும் விரைவாக உச்சரிக்கப்படும். த த அப்படின்னு உச்சரிக்கப்படும்.
மூன்றாவது இரட்டை மெய்யெழுத்து வந்து இப்பண்ணா. பாருங்கள், இதுலேயும் 2 சதுரங்கள் காணப்படுது. அடிப்படை மெய்யெழுத்தில் பார்த்த இப்பண்ணா வந்து 2வது சதுரத்தில் 2 வாட்டி எழுதப்பட்டிருக்கு. ஆனால் எழுதும் முறை வந்து கொஞ்சம் கோடுகள் வந்து நீளமானதாக காணப்படுது. அதாவது மேலிருந்து கீழாக எழுதப்படுற அந்த கோடுகள் வந்து நீளமானதாகவும், வலமிருந்து இடமாக எழுதப்படுற அந்த நேர்கோடுகள் வந்து கொஞ்சம் குறுகியதாகவும் காணப்படுது. அப்போ இந்த எழுத்து ஒரு சொல்லில் மெய்யெழுத்தாக வரும்போது நம்ம இப்பண்ணான்னு தான் உச்சரிப்போம். அதாவது அடிப்படை மெய்யெழுத்தில் இப்பண்ணாவை எப்படி உச்சரித்தோமோ அதே போல் இப்பண்ணான்னு தான் உச்சரிப்போம். அதே இந்த எழுத்து உயிரெழுத்து ஆனாவோடு சேரும்போது இப்ப அப்படின்ற ஒரு உயிர்மை எழுத்தை உருவாக்கும். எப்படி உருவாக்குற இந்த உயிர்மை எழுத்தை நம்ம ஒரு சொல்லில் உச்சரிக்கும் போது ப, அதாவது இப்பண்ணா வந்து சைலண்ட் ஆகி பானா மிகவும் விரைவாக உச்சரிக்கப்படும். ப அப்படின்னு உச்சரிக்கப்படும். அடுத்து பாருங்க, 4வது இரட்டை மெய்யெழுத்து. இந்த மெய்யெழுத்து நம்ம அடிப்படை மெய்யெழுத்தில் பார்க்கும்போது இது வந்து பொதுவாகவே மெய்யெழுத்தாக வரும்போது, அதாவது 1வது சதுரத்தில் இருக்கிற இந்த அடிப்படை மெய்யெழுத்து ஒரு சொல்லில் மெய்யெழுத்தாக வரும்போது இத்தண்ணா அப்படின்னு தான் உச்சரிக்கப்படும்னு நம்ம சொன்னோம். ஆனால் இந்த எழுத்துக்கான பொதுவான சவுண்டு வந்து என்ன? ச. அப்போ இந்த சானா 2 வாட்டி எழுதப்படும் போது, பாருங்கள் 2வது சதுரத்தில் காமிச்சிருக்கேன், 2 வாட்டி எழுதும் போது இந்த எழுத்தும் ஒரு சொல்லில் மெய்யெழுத்தாக வரும்போது இத்தண்ணான்னு தான் உச்சரிக்கப்படும். அதாவது அடிப்படை மெய்யெழுத்தில் காணப்பட்ட அந்த சானாவை நம்ம மெய்யெழுத்தாக வரும்போது இத்தண்ணான்னு உச்சரித்தோம் இல்லையா, அதே போல தான் இந்த எழுத்தும் ஒரு சொல்லில் மெய்யெழுத்தாக வரும்போது நம்ம இத்தண்ணான்னு தான் உச்சரிப்போம். ஆனால் இந்த இரட்டை மெய்யெழுத்து உயிரெழுத்து ஆனாவோடு சேர்ந்து உருவாகிற அந்த உயிர்மை எழுத்தை நம்ம ச அப்படின்னு தான் உச்சரிப்போம். இறுதியாக பார்க்குற இரட்டை மெய்யெழுத்தும் வந்து உச்சரிப்பு வந்து இத்தண்ணாவை கொண்டது. பாருங்கள், இந்த எழுத்தும் வந்து நம்ம அடிப்படை மெய்யெழுத்தில் பார்த்தது தான். ஆனால் இந்த எழுத்து நான் இங்கனக்குள்ளே கொஞ்சம் ஃபொண்ட் ஆகி வளைஞ்சு எழுதியிருக்கேன். நீங்கள் பொதுவாகவே வந்து நேர்கோடுகளாகத்தான் இந்த எழுத்துக்களை எழுதணும், அதை மறந்துடாதீங்க. அப்போ 1வது சதுரத்தில் காணப்படுகின்ற இந்த எழுத்து வந்து பொதுவாகவே ச அப்படின்ற சத்தத்தை தான் கொண்டு காணப்படுது. ஆனால் இந்த எழுத்து ஒரு சொல்லில் மெய்யெழுத்தாக வரும்போது இத்தண்ணான்னு சொல்லுவோம். இந்த சேனு சத்தமுடைய இந்த மெய்யெழுத்து வந்து 2 வாட்டி எழுதப்படும் போது தான் இந்த இரட்டை மெய்யெழுத்து உருவாகுது. எப்படி உருவாகிற இந்த இரட்டை மெய்யெழுத்தும் பொதுவாகவே இத்தண்ணான்னு தான் உச்சரிக்கப்படும். ஒரு சொல்லில் மெய்யெழுத்தாக காணப்படும் போது இத்தண்ணான்னு தான் உச்சரிக்கப்படும். எப்படி உருவாகின இந்த இரட்டை மெய்யெழுத்து வந்து உயிரெழுத்து ஆனாவோடு சேரும்போது உருவாகிற அந்த உயிர்மெய் எழுத்தை நம்ம ச, அதாவது மிகவும் விரைவாக ச அப்படின்னு உச்சரிப்போம். இந்த ஸ்லைடில் இந்த எழுத்து வந்து ஃபொண்ட் ஆகி எழுதப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் பொதுவாகவே கொரியன் எழுத்துக்களை எழுதும் போது நேர்கோடுகளாகத்தான் எழுதணும். எப்படி எழுதுறதுன்னு நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். அப்போ 1வது சதுரத்தில் அடிப்படை மெய்யெழுத்தில் இருக்கிற இச்சன்னாவை எப்படி எழுதுவீங்களோ அதே போல் எழுதுங்க. 2வது சதுரத்தில் அந்த எழுத்தை 2 வாட்டி, அதாவது ஒரு சதுரத்துக்குள்ளே எழுதுகிற மாதிரி கொஞ்சம் சிறிதாக எழுதுங்க. இந்த வீடியோவில் நம்ம கொரியன் அரிச்சுவடியில் காணப்படுகின்ற இரட்டை மெய்யெழுத்துக்கள் 5 பற்றியும் பார்த்துட்டோம். பொதுவாகவே நம்ம கொரியன் அரிச்சுவடியில் காணப்படுகின்ற உயிரெழுத்துக்கள் 21ஐயும் இப்போ மொத்தமாக மெய்யெழுத்துக்கள் 19ஐயும் பார்த்து முடிச்சிட்டோம். இனிமேல் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த உயிரெழுத்துக்கள் 21 மெய்யெழுத்துக்கள் 19 சேர்ந்து உருவாக்குகின்ற உயிர்மெய் எழுத்துக்களை பார்க்க இருக்குது. அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். கம்சா ஹம்னிதா. தேங்க்யூ.